2014 மோடி அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு 100 நாள் வேலைக்கான நிதியை படிப்படியாக அவர்கள் வெட்டி சுருக்கினார்கள். பழைய சட்டத்தின்படி ஒவ்வொரு ஆண்டும் விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப நிதி என்பது கூடுதலாக்கப்பட வேண்டும் என்று பழைய சட்டத்தில் இருந்தது. ஆனால் மோடி அரசு அந்த விகிதாச்சாரத்துக்கு ஏற்றபடி உயர்த்தாமல் படிப்படியாக குறைத்துக் கொண்டே இருந்தார்கள். இதனுடைய விளைவு என்ன ஆச்சுன்னு சொன்னா 2014 பிறகு 100 நாள் என்பது 70 நாளாக மாறிச்சு, 60 நாளாக மாறிச்சு. 50 நாட்கள் கூட வேலை கிடைக்காதவர்கள் எண்ணிக்கை கணிசமாக இருந்தது. மிகப்பெரிய அளவுக்கு எண்ணிக்கையாக அது உயர்ந்தது. இப்படி மாத்தி மாத்தி சட்டத்தை குறைத்து நீர்த்து போக செய்யக்கூடிய மோடி அரசாங்கம் தான் வெளியில இன்னொரு பிரச்சாரத்தையும் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட் 100 நாள் வேலையை கொண்டு வந்ததுனால மக்கள் எல்லாம் சோம்பேறி ஆயிட்டாங்க, யாரும் வேலைக்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை கொண்டு வந்துட்டு இப்போ ஒரு புதிய சட்டத்தை மீண்டும் உருவாக்குறாங்க. சட்டத்தை புதுசா கொண்டு வந்ததுனால பழைய சட்டத்தை மட்டும் காணாமல் போக வைக்கல, அதில் பேர்ல இருந்த மகாத்மா காந்தி சேர்த்து தூக்கிட்டாங்க. தந்தை பெரியார் நேரு எதிர்ப்பு அரசியலுக்கு மத்தியில மகாத்மா காந்தியின் மீதும் வெறுப்பு அரசியல் விதைக்கக்கூடியவர்களாக பாஜகவினர் இன்னைக்கு மாறி இருக்கிறாங்க. கோட்சேவின் வாரிசுகளிடமிருந்து நாம வேற எதுவும் எதிர்பார்க்க முடியாது. சரி, வருவோம். புதிய சட்டம் பழைய சட்டம் இதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய சட்டத்துல வேலை கொடுப்பது என்பது அரசின் கடமையாக இருந்தது. அது கண்டிப்பாக கொடுக்கணும். அந்த வேலையை அவர்கள் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நீங்க அதற்கான நஷ்ட ஈடு அவங்க தர வேண்டிய அவசியம் என்பது இருந்தது. புதிய சட்டத்துல வேலை வாய்ப்பு என்பது அவர்கள் கேட்டு பெறணும். இங்க கொடுப்பது என்பது சட்டம் கிடையாது, கட்டாயம் கிடையாது. அவர்கள் கேட்டு பெறணும். அதுதான் இப்ப இருக்கிற சட்டத்துல இருக்கு. அப்படின்னு வரும்போது அரசு எந்த அரசும் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லாமல் தன் பொறுப்பிலிருந்து நழுவும். இரண்டாவது, பழைய சட்டத்தின் அடிப்படையில உங்களுக்கு மாநில அரசுகள் 25%, மத்திய அரசு 75% நிதியும் ஒதுக்குச்சு இந்த செலவுக்கு. இந்த புதிய சட்டத்துல என்னடான்னு கேட்டீங்கன்னா, மத்திய அரசு 60% நிதியை ஒதுக்கும், மாநில அரசு 40% நிதியை ஒதுக்கும். காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது நீங்க ஜிஎஸ்டின்னு ஒண்ணு கிடையாது. மாநிலங்களுக்கு எல்லா மாநிலங்களுக்கும் சொந்த வருவாய் என்பது அன்னைக்கு இருந்தது. ஆனால் இன்னைக்கு என்னன்னா, இந்த ஜிஎஸ்டி என்பது போட்ட பிறகு எல்லா வரி வருவாயும் மத்திய அரசுக்கு போய் அங்கிருந்து தான் செலவு பண்ண வேண்டிய ஏற்பாடு இருக்கு. பல மாநிலங்கள் நிதி சுமையில் தள்ளாடி கொண்டிருக்கும் போது 40% என்பது தொகையை நீங்க ஒதுக்குனீங்கன்னு சொன்னா பல மாநிலங்கள் இந்த திட்டத்திலிருந்து வெளியேறுவதற்கான சைலண்டாக அதை நிறுத்தக்கூடிய ஏற்பாடாகத்தான் போகும். அதைத்தான் பாஜகவும் எதிர்பார்க்குது. இதுதான் பார்த்தா புதிய சட்டத்துக்கும் பழைய சட்டத்துக்கும் இருக்கு.